இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கை இழக்காதே, நான் செய்கிறதை நீ சீக்கிரம் பார்ப்பே அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல தேவன் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அதாவது நம்ம சூழ்நிலையை பார்த்து நாம பயப்படும் போது தேவன் சொல்றாரு, என்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல வருஷமா ஒரு வேலைக்காக அலைஞ்சு தொடர்ந்து தோல்வி வந்து இனிமேல் நமக்கு வேலையே கிடைக்காதுன்னு ஒரு தம்பி ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கே தெரியாம தேவன் அவருக்காக ஒரு பெரிய கதவை திறந்து வச்சிருந்தாரு. மனுஷங்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் இருக்கலாம். எவ்வளவு நாளா இது இனி நடக்காதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்க. ஜெபிச்சு ரொம்ப நாள் காத்திருந்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? ஆனா நான் இன்னும் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு தேவன் இன்னைக்கும் சொல்றாரு. சுத்தி இருக்கிற மனுஷங்க இது முடியாதுன்னு சொல்லலாம். சூழ்நிலைகள் உங்க நம்பிக்கையை பறிக்கலாம். ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்ல. அதனால நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அற்புதத்தை செய்வாரு.